சித்திரை திருவிழாவை ஒட்டி மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக மதுரை மாநகருக்குள் கண்டாங்கி பட்டுடுத்தி தங்க பல்லக்கில் கள்ளழகர் வந்தடைந்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வாக கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய வைபவம் நாளை காலை 5:45 மணியிலிருந்து 6:05 மணிக்குள்ளாக நடைபெறுகிறது. இதற்காக நேற்று மாலை தங்கப்பள்ளக்கிலே கள்ளழகர் திருக்கோலத்தில் அங்க அழகர்கோவிலில் உள்ள சுந்தரராஜ பெருமாள் தங்கப்பள்ளக்கிலே புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். வழி நெடுகிலும் இருக்கக்கூடிய 494 மண்டபப்படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாய்த்து வருகிறார். இதில் 2ஆம் நாள் நிகழ்வாக, அதாவது திருவிழாவின் 4ஆம் நாள் நிகழ்வாக நடைபெறக்கூடிய அந்த சித்திரை திருவிழாவில் அதிகாலை மதுரை மாநகர எல்லைக்குள் வந்த கள்ளழகருக்கு 3 மாவடியில் எதிர் சேவை நிகழ்வானது வழங்கப்பட்டது. இந்த எதிர் சேவை நிகழ்வு என்பது மதுரைக்கு வரக்கூடிய கள்ளழகரை கைகளில் தீபங்கள் ஏந்தி வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் எதிர் சேவை நிகழ்வாக கூறப்படுகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் சாலையின் இருபுறங்களில் இருந்தும் கைகளிலே சர்க்கரை தீபம் ஏந்தி கள்ளழகரை எதிர்கொண்டு வரவேற்றார்கள். அது வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய மண்டபப்படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாளித்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு மண்டபப்படிகளும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாளிக்கும் கள்ளழகர் அவுட் போஸ்டில் இருக்கக்கூடிய மாரியம்மன் மண்டபத்திலே அவர் பிற்பகல் தங்குவார். அதற்கு பின்பாக சர்வ அலங்காரத்தில் மாலை 5 மணிகளில் அங்கிருந்து புறப்பட்டு தல்லாவரத்தில் இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலுக்கு வருவார். வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய பக்தர்கள் அவரை வரவேற்று கோவிலுக்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சிகள் தான் நடைபெறும். தல்லாபுரம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலை ஒரு முறை சுற்றிவிட்டு உள்புறகாரத்திற்குள் எழுந்தருளும் கள்ளழகருக்கு திருமஞ்சன நிகழ்வானது காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அவருக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்து கொள்ளும் கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி நண்பகல் அதிகாலை 12 மணி அளவிலே கோவிலை விட்டு புறப்படுவார். வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய மண்டபப்படிகள் எழுந்தருளக்கூடிய கள்ளழகர் அங்கு தல்லாபுரம் கருப்பசாமி கோவிலிடையே மாலை சாற்றும் நிகழ்வு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அருகில் நிற்க வைக்கப்பட்டிருக்கிற 1000 பொன் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். தீபாராதனை காட்டப்பட்ட பின்பு மீண்டும் தங்க குதிரை வாகனத்திலே வெட்டிவேர் சப்பரத்திலே மக்களின் மத்தியிலே மெல்ல மெல்ல வையாற்றை நோக்கி புறப்பட்டு செல்வார். வழியில் நெடுகிலும் இருக்கக்கூடிய மண்டபப்படிகளிலே தரிசனத்தை கொடுத்தவாறே வந்து கொண்டிருக்கும் கள்ளழகர் அதிகாலை 5:41 மணியில் வையாற்றில் எழுந்தள்ளக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது. இதிலே லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. இதற்காக ஏற்கனவே வைகை அணையிலிருந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட தண்ணீரானது நேற்று மதுரையை வந்தடைந்திருக்கிறது. அது தவிர தெற்கு ரயில்வே சார்பில் முதல் முறையாக ஒரு சிறப்பு ரயில் ஆனது இயக்கப்படுகிறது. அந்த ரயில் நேற்று தாம்பரத்தில் புறப்பட்டு இன்று காலை 7:55 மணிக்கு மதுரைக்கு வந்தடைந்திருக்கிறது. அதே போன்று நாளை இரவு இந்த ரயில் புறப்பட்டு மீண்டும் தாம்பரம் செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதனால் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. 5000 போலீசார் மதுரை மாநகர் மற்றும் மாவட்ட காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்படி சிறப்பு மிகுந்த சிகர நிகழ்வாக கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்திருக்கக்கூடிய நிகழ்வை காண்பதற்குத்தான் ஏராளமான பக்தர்கள் வருவார்கள். காலை 5:45 6 மணிக்குள் தங்க குதிரை வாகனத்தில் வரும் கள்ளழகரை ஆற்றுக்குள் இறங்கும் பொழுது எதிரி வீரராக பெரும்பால் வெள்ளி குதிரை வாகனத்தில் அவரை வரவேற்பார். வரவேற்ற பின்பு அவர் மாலை சாற்றும் வைபவம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 7:30 மணியளவிலே வைகை ஆற்றிலிருந்து புறப்படக்கூடிய கள்ளழகர் ஆழ்வார்புரம் பகுதியிலே மக்கள் கூட்ட வெள்ளத்திலே மிதந்து செல்வார். அதனடுத்து ஒரு 10 மணி அளவிலே ராமராயர் மண்டபத்தில் தண்ணீர் பீச்சும் வைபவமானது நடைபெறும். இந்த தண்ணீர் பீச்சு வைபவம் நடைபெற்ற பின்பு அவருக்கு அங்கு அங்கப்பிரவேசனம் நிகழ்ச்சியானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணி அளவிலே அங்கிருந்து அவர் தங்க குதிரை வாகனத்தில் புறப்பட்டு வண்டியூர் வீரராக பெருமாள் கோவிலை நோக்கி புறப்பட்டு செல்வார். வழிநெடுகிலும் பக்தர்கள் வரவேற்று அவரை தீபங்கள் ஏற்றி வரவேற்பார்கள். அதனைத் தொடர்ந்து நாளை இரவு அங்கு தங்கிவிட்டு அது நாளை மறுதினம் முக்கிய நிகழ்வாக, அதாவது கள்ளழகர் மதுரைக்கு வருவது என்பது மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காகத்தான். ஆகவே அந்த மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வுக்காக திருமஞ்சனம் காணப்பட்டு கருட வாகன
மண்டபத்தில் எழுந்தருளி மண்டப முனிவருக்கு சாப விமோசனம் அளித்துவிட்டு மீண்டும் ராமராயர் மண்டபத்துக்கு புறப்பட்டு செல்வார். அங்கு விடிய விடிய தசவதார காட்சிகள் நடைபெறுவது, அதனைத் தொடர்ந்து வையாற்றுக்குள் மீண்டும் தடம் பறக்கும் நிகழ்வு, பூப்பள்ளக்கு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. இந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் நிறைவு பெற்ற பின்பு 17ஆம் தேதி காலை 10 முதல் 10:25 மணிக்குள்ளாக தனது இருப்பிடமான அளவு கோவிலை வந்தடைவார். மீண்டும் 18ஆம் படி கருப்பசாமியிடம் ஆசை பெற்ற பின்பு மீண்டும் தனது இருப்பிடமான அந்த அழகர் கோவிலுக்கு வந்து சேர்வார். அதற்கு அடுத்த நாள் அவருக்கு தீர்த்தவாரி நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. இதுதான் கள்ளழகர் கோவிலுடைய தற்போதைய திருவிழாக்கள் நிகழும். தற்போது 3 மாவடிகளிலிருந்து மெல்ல மெல்ல ஒவ்வொரு மண்டபப்படிகளும் எழுந்திருக்கக்கூடிய கள்ளழகருக்கு மக்கள் வரவேற்று வருகிறார்கள். கைகளிலே சர்க்கரை தீபங்கள் ஏந்தி எதிர் சேவை நிகழ்ச்சியானது விமர்சையாக நடைபெற்று வருகிறது. மோகன், சித்திரை திருவிழாவிற்காக கள்ளழகர் மதுரை வந்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.